1,60,000 கோடி கடன் அப்படிங்கிறது மலைப்பா இருக்கு. என்ன பண்ண வேணும்? இனிமே மாநில அரசு என்ன பண்ணணும், மத்திய அரசாங்கம் என்ன செய்யணும்? இதுல மத்திய அரசாங்கம் என்பது மின்சார வாரியத்தின் கடனை எல்லாவற்றையும் மாநில அரசுக்கு மாற்றுவதைத்தான் மத்திய அரசு செய்திருக்கிறது. ஆகிய மாநில அரசு இப்பொழுது அந்த நிதியை சுமக்க முடியாத அளவுக்கு அது சுமந்து போயிருக்கிறது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. மின்சார வாரியத்தில் ஏற்படக்கூடிய இழப்பு என்பது இந்த ஓபன் ஆக்சஸ், அதாவது திறந்த வெளி பண்பாடு, இந்த மின்சார கட்டமைப்பை பயன்படுத்தக்கூடிய தனியார்களால் வரக்கூடிய இழப்பு. இந்த இழப்பை ஒழுங்குபடுத்தணும், சட்ட வரையறைக்குள்ள பண்ணா போறோம். சட்டத்துக்குள்ள என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த அளவுக்கு இங்க நடைமுறைப்படுத்தினா போறோம். ஒரு தனியார் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க சொன்னதுதான். முன்னாடியே சொன்னாரு 1000 மெகாவாட்டுக்கு அனுமதி கொடுத்தா இவங்க 63 மெகாவாட் மின்சார வாரியத்தினுடைய விதிகள், மின்சார வாரியத்தினுடைய சட்ட விதிகள், அது இந்த சட்ட விதிகள் ரொம்பவும் சிக்கலானது. என்னன்னா மின்சார கட்டணம் என்பது ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் ஒரு தடவை மாறும். ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் அந்த கட்டணம் மாறும். அப்போ ஒரு நாளைக்கு 96 மின்சார கட்டணம் இருக்கு. இப்ப 96 மின்சார கட்டணத்தை தனியார்கள் கொண்டு வரும்போது இருக்கக்கூடிய மின்சாரமும் அதை பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு நேரடியா சரிப்படுத்துறாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. இதுல ஒரு பெரிய ஊழல் நடக்குது. இது ஊழல் தான் நான் சொல்லணும். ஏன்னா இதுக்கான ஒழுங்குமுறை விதிகள் எல்லாம் இருக்கு, எந்த விதியோடும் நடைமுறைப்படுத்தப்படுறது இல்ல. சட்டம் என்ன சொல்லுது, இது மாதிரி தனியார் மின்சாரம் கொண்டு வரணும்னா 1 மெகாவாட்டுக்கு மேல மின்சார தேவை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் விற்கணும் அப்படின்னு மின்சார சட்டம் சொல்லியிருக்கு. இந்த மின்சார சட்டம் சொன்னதை தமிழ்நாடு அரசுல தமிழ்நாட்டில் மட்டும்தான் 63 கிலோவாட் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறாங்க. அவங்க 1000 கிலோவாட் சொல்லியிருக்காங்க, இவங்க 63 கிலோவாட் சொல்லியிருக்காங்க. 2018 தமிழ்நாடு அரசே இதனால மக்களுக்கு இழப்பு ஏற்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒழுங்குமுறை ஆணையம் வந்தது, அது நீதிமன்றத்துக்கு போச்சு. 3-4 வருஷத்துக்கு அப்புறமா வந்தும் கூட ஒழுங்குமுறை ஆணையம் 2.5 வருஷமா ஒண்ணுமே செய்யல. இது போன்ற இழப்புகள் நிறைய இருக்கு. சரி சார், சரி சார். காந்தி சாரே சொன்னாரு, அந்த 23ல மட்டும் 7 மாசத்துல எனக்கு கிடைத்த தகவல் படி 23,000 கோடி, ஆனா அவர் 18,000 கோடியே நோ சொன்னார். இழப்புன்றாங்க. 18,000 கோடி வந்த பிறகு அவங்க இழப்புன்னு தான் சொல்லிருக்காங்க. 18,000 கோடி அந்த ஒரு வருடத்துல மட்டும் இருந்துச்சு. ஆமா சார், அந்த ஒரு வருடத்துல 14,000 கோடி வருமானம் வந்துச்சு. 30% ஏத்தன பிறகு இழப்புன்றாங்க. அப்ப எங்க பிரச்சனை? அந்த பிரச்சனையை முதல்ல சரி பண்ணுங்கன்ற. அடுத்து இவர் சொல்றாரு, இதுக்கு மட்டும் நீங்க மத்திய அரசு இழப்புங்கறத நீங்க 2020, 21, 21, 22 துண்டு துண்டா பாக்குறீங்க. அவங்க மொத்தமா உங்க ஆட்சி காலத்துல ஏத்தன பிறகு இழப்புன்றீங்களேன்ற 30% ஏத்தன பிறகு அதுக்கு அவர் 23,000 கோடி வருது. அதுக்கு அவர் மின்சார கொள்முதல் 18,000 கோடினாரு. நான் சொல்றேன், நீங்க ஏத்தன பிறகு இழப்புன்றீங்களேன்ற. நானு அதுதான் மின்சார கொள்முதல், நிலக்கரி கொள்முதல், மின் உற்பத்தியில பாதிப்பு. இவர் சொல்றாரு மின்சாரம் மட்டும் இல்ல சார், இப்ப மாநில அரசாங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு கார்ப்பரேஷன் வரி. இன்னைக்கு நீங்க கட்டணத்தை கட்டலனாக அதுக்கு 1% வட்டியை போடுறாங்க. அப்போ அது தனி விவாதம் சார். இல்ல சார், சரி அது பேசுவோம், அதுக்கு பதில் சொல்லட்டும். திருப்பூர், ஈரோடு எல்லாம் இன்னைக்கு என்ன நிலைமை? காயெல்லாம் கடைக்கு போயிருக்கு சார். ஈரோடு வேற தலைப்பு, நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். பீக் ஹவர்ஸ் போட்டதனால தான் வந்திருக்கு. காந்தி சார் சொன்னதுக்கும் பதில் சொல்லணும், நீங்க சொன்னதுக்கும் பதில் சொல்லணும். இதெல்லாம் குறைப்பன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? விக்ரவாண்டி முடிச்ச பிறகு கொண்டு வரீங்க. அப்ப உள்நோக்கம் என்ன? பதில் சொல்லி நிறைய மக்களை ஏமாத்துறீங்க சார், மக்களை ஏமாத்துறீங்க, மக்களை ஏமாத்துறீங்க. உயர்வுக்கு பதில் சொல்லணும்ல சார். இரண்டு விஷயங்கள். ஒன்னு என்ன அப்படின்னா, இன்றைக்கு இந்தியா முழுக்க மக்கள் அதிகமான மின் கட்டணத்தை அந்த பலுவை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் பாஜக அரசு, அதானி குரூப். 35,000 கோடி ரூபாய் 2011 இருந்து 2015 வரைக்கும் ஓவர் இன்வாய்சிங் அப்படின்னு சொல்லி அதானி நிறுவனம் உட்பட 4 கார்ப்பரேட் நிறுவனங்கள் பண்ணிருக்காங்க. அந்த இழப்பை சுப்ரீம் கோர்ட் விசாரிக்கணும்ன்றாங்க. அதுக்கு முட்டுக்கட்டை போட்டிருக்கிறது யாரு? பாஜக அரசு. இப்ப தமிழ்நாட்டுக்கு வருவோம். 2021 ஆட்சிக்கு வந்த உடனேயே சிஏஜி ரிப்போர்ட் 25,000 கோடி ரூபாய் இழப்பு அதிகமான விலை கொடுத்து அதிமுக அரசு வாங்கின ஒரே காரணத்தால 25,000 கோடி ரூபாய் இழப்பு. இதை நான் சொல்லல, சிஏஜி ரிப்போர்ட் சொல்லி இருக்கு. அண்ணாமலை ஒரு நிமிஷம், திரு அண்ணாமலையோட குற்றச்சாட்டு இல்ல சார், நேரம் அவர்கிட்ட திரு அண்ணாமலையோட குற்றச்சாட்டு தான் சொல்றேன். உங்க கட்சி தலைவர் அவர் என்ன சொல்றாரு, 23, 24 நிதியாண்டுல மட்டும் 65,000 கோடிக்கு மின்சாரம் வாங்கியிருக்கு. நாடு முழுவதும் சூரிய ஒளி மின்சார உற்பத்தியை பெருக்க பல மாநிலங்கள் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிற போது
மாதத்திற்கு சுமார் 5400 கோடி நிதியை மின்சாரம் வாங்க செலவு செஞ்சிருக்கு திமுக அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி சரி, நீங்க நினைச்சிருந்தா கட்டுப்படுத்தி இருக்க முடியும்ன்றாரு. இல்ல இப்போ சூரிய ஒளி பிளான்ட் வந்து 2021 போட்டா 2023 வந்துருமா? 10 ஆண்டுகள் என்ன செய்தீர்கள்? அதற்கும் வந்து இவரு வந்து ஒரே நிமிஷம் நான் சொல்லல ஊழலை தவிர திமுக அரசு என்ன செய்தது? மருத்துவர் ராமதாஸ் ஊழலை தவிர என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. என்ன சொல்றாருன்னா அவங்க செய்யறத விடுங்க, நீங்க என்ன செஞ்சீங்க? பிறர் திட்டங்களுக்கு அதிமுக அரசு சொந்தம் கொண்டாடுவது அவமானம். யார் சொல்லிருக்கா? ராமதாஸ். 1,60,000 கோடி ரூபாய் நீங்க என்ன சொன்னீங்கன்னு செய்யுங்க. ஊழலை தவிர என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. அதோட ஊழல் தானே 1 மெகாவாட் 1000 மெகா கூட்டணி செய்த ஊழல் தானே இது. அந்த ஊழல் அடிப்படையில் தானே இன்னைக்கு சொல்றாங்க.